இதயம் இல்லாமல் வாழ முடியாது, ஆனால் இலட்சியம் இல்லாமல் சாகக்கூட முடியாது என்பது நாம் யாவரும் அறிந்த கூற்றாகும். இந்த கூற்றுக்கு இணங்க எம்முடைய நிறுவனத்தில் இணைந்து குறுகிய காலத்திலே மிக சிறந்த வெற்றியினை நிலைநாட்டி கொண்டிருக்கும் ஒருவரின் மிக சிறிய சாதனை பயணமே இது. யாவரையும் போல மிக சாதாரணமாக வாழ்க்கை முறையை அனுபவிக்கும் இவருக்கு தன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற அயராத முயற்சி கொண்டவராய் இருந்தார். அநேக நிறுவனங்களில் இணைந்து சில வெற்றிகளையும் பல வகையான தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் சந்தித்து இவருக்கு இறுதியாக கிடைத்த வாய்ப்பு ரைஸ் ட்ரிபிள் பிரைவேட் லிமிடெட். எல்லா காரியங்களிலும் தோற்றுவிட்டோம், ஏமாந்து விட்டோம், இதிலாவது நமக்கு வெற்றி கிடைக்குமா என்ற சந்தேகத்தை போல் மிக சாதாரணமான முறையில் வியாபாரம் ஆரம்பித்து தன்னுடைய முயற்சியினால் வியாபாரத்தில் இணைந்து நாளன்றே தன்னுடைய முதலாவது வருமானமாக 4000 ரூபாய் பெற்றுக் கொள்கின்றார். அடுத்த 2 நாட்களில் தன்னை நம்பி இணைந்த இன்னும் இருவரை வருமானம் எட்டுவதற்கு உதவி செய்கின்றார். இவருடைய ஆர்வம் மற்றும் முயற்சியினை பார்த்து இந்த நிறுவனத்தின் நிர்வாக குழுவிற்கு தெரிவு செய்யப்படுகின்றார். மேலாண்மை குழுவே இவருடைய லட்சியமாய் அமைந்தது. அது இப்போது நிறைவாகிவிட்டது என மனமகிழ்ச்சி அடைந்த இவர் இன்னும் அதிகமாக தன்னுடைய திறமைகளை காட்டி எம்முடைய இந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பினை வழங்கி இந்த நிறுவனத்தின் அடுத்த கட்ட மேன்மைக்கு இன்னும் அதிகமாக கடின உழைப்பை மேற்கொள்கின்றார். இதற்கிடையே எம்முடைய நிறுவனத்தின் லெவல் அப், பூஸ்ட், ப்ரமோஷன், ரைசிங் ஸ்டார் எனும் அச்சீவ்மெண்டை தன்னுடைய நிறுவனத்தின் 4வது நபராக இவர் தன்வசப்படுத்திக் கொள்கின்றார். இணைந்து 2 மாதங்களிலேயே 2, 3, 4 என இதுவரை 9 தடவைகள் வருமானம் உழைத்தது மட்டுமல்லாமல் தன்னை நம்பி தன்னுடைய குழுவில் இணைந்த அநேக நபர்களுக்கு வருமானத்தை உழைத்துக் கொள்வதற்கும் உதவி செய்திருக்கின்றார். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இணைந்து 2 மாதங்களிலே தன்னுடைய சொந்த பரிந்துரைகளாக 25 நபர்களை நிறுவனத்தில் அறிமுகம் செய்து இன்றைய நாளில் எம்முடைய நிறுவனத்தின் முதலாவது புதையல் வேட்டைக்காரர், அதாவது த ட்ரெஷர் ஹண்டர் எனும் மகுடத்தை தன்னுடைய கடின உழைப்பினால் தன்வசப்படுத்திக் கொண்டுள்ளார். இவருடைய பேச்சு மற்றும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் அதிகமான நபர்களை இந்த வியாபாரத்தை முன்னோக்கி எடுத்துச் செல்ல இவரிடமிருந்து ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வதற்கு காத்திருக்கின்றார்கள். இவ்வாறு இன்றைய நாளில் அநேக வெற்றிகளை தன்னகத்தை குவித்துக் கொண்டு நம்முடைய நிறுவனத்தின் மேலாண்மை குழுவின் ஒருவராக இருக்கும் மிஸ்டர் முகமது ரிம்சான் என்பவரை கௌரவிப்பதில் பெருமிதம் கொள்கிறது ரைஸ் ட்ரிபிள் நிர்வாக குழு. எடுத்த தொழிலில் சாதிப்பது இலட்சியமாக இருக்கலாம், ஆனால் சாதிக்கும் வரை முயற்சி ஒன்றை குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்ற கூற்றுக்கு மிக சிறந்த உதாரணம் முகமது ரிம்சான்.